இந்த கோயில்ல இந்த மாதிரி விசித்திரமா நடக்குமான்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சிற்ப கலைஞன். நான் இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு தான் ஒரு வேலைன்னு நாங்கள் போயிருந்தோம். அந்த பாதையில் போகும்போதே பாருங்க, ஒரு மான் கூட்டத்தையே எங்களால் பார்க்க முடிஞ்சது. வண்டியை நிப்பாட்டி ஒரு வீடியோ கூட எடுத்திருக்கேன். மானுன்னா 1-2 மான் இல்லைங்க, ஒரு 200 மான் இருக்கும். அங்கங்க கூட்டமாக படுத்திருந்தது. நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் வண்டியை நிப்பாட்டிட்டு மானை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு என்னப்பா தேடுற அப்படின்னு கேட்டுட்டாங்க. எனக்கு பயத்தில் என்னதான் சொல்லணும்னு தெரியல சார். மான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கும் போயாச்சு. இப்போ தண்ணி கம்மியாக தான் வருது. தாமிரபரணியோட ஸ்டார்டிங் ரிவரே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த கோயிலை பற்றி பல சிறப்புகளை இந்த பூசாரி, இந்த பட்டவராயன் திருக்கோவில், அதுக்கப்புறமா சொரிமுத்து ஐயனார் கோயில் எல்லாத்தையுமோட வரலாறு தெளிவாக தமிழில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அந்த கதையை பற்றி நிறைய யூடியூப் சேனலில் தவறுதலாக வீடியோ போடுறாங்களாம். அந்த கதையை பற்றி முழுமையாக தெரியாமல் இதை பற்றி பேசுறது ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க. அப்போதான் நான் சொன்னேன், நானும் ஒரு யூடியூபர் தான், இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் இந்த கதையை நல்ல முறைமையில மக்களுக்கு கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மக்கள்கிட்டையும் ஒரு கருத்தை கேட்புமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன். அந்த கதையை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அந்த கதையை அந்த பூசாரியோட சேர்த்து நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். காய்ஸ், இத்தனை நாள் வீடியோ போடல. எத்தனை பேர் என் வீடியோ வராமல் ரொம்ப கவலையாக இருந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கோயிலை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்கு, கண்டிப்பாக சொல்கிறேன். சிற்பக்கலையில் நாங்கள் அங்கே போய் என்ன ஒர்க் பண்ணோன்னு அடுத்த வர வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் போடுறேன்.